Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா button hole stitch. அத எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி chain stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்தோம். அதுல இன்னும் ரெண்டு டைப் இருக்குது. பட் ஆனா அத நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த button hole stitch பாத்தீங்கன்னா flowers ஒரு petal, leaf, கொடி டிசைன் இதுல எல்லாமே அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த ஸ்டிட்சை எப்படி போடுறது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிட்சுக்கு நான் silk thread தான் யூஸ் பண்ண போறேன். silk threadல double thread தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்பவும் போல நாட் போட்டுக்கங்க. நாட் போட்டுட்டு கீழ இருக்கிற thread மேலே எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கங்க. போட்டுட்டு கீழ இருக்கிற லைன்ல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் thread எடுக்கணும். இப்போ கீழ லைன்ல thread எடுத்துக்கலாம். thread எடுத்துட்டு மேலே இருக்கிற லைன்ல ஒரு செயின் போடுங்க. மேலே இருக்கிற லைன்ல ஒரு செயின் போட்டுட்டு அந்த நீடில் அப்படியே கீழ இழுங்க. கீழ இழுத்தீங்கன்னா இங்க ஒரு நாட் மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி விழுகும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழ இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்துல நீடில் போயிடும். இப்போ இங்க ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கங்க. அப்புறம் ஒரு லாங் செயின் போடலாம். மறுபடியும் மேலே ஒரு லாங் செயின் போட்டுக்கங்க. இப்போ அந்த நீடில் கீழே பார்த்த மாதிரி இழுக்கணும். அப்போ நாட் விழுந்துடும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நீடில் போயிடும். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கலாம். இப்போ இங்க ஒரு லாங் செயின் போடுங்க. அப்படியே நீடில் மேலே கொண்டு போய் மேலே ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே கீழே இழுக்கணும். கீழே இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நீடில் போயிடும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கலாம். லாங் செயின் போட்டுக்கங்க. மேலே போய் ஒரு செயின் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்துருங்க. கீழே இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்மால் செயின் போடுங்க. ஸ்லோவாக தான் போடுறேன், கரெக்டாக பாருங்கள். ஒரு லாங் செயின், அதே செயினை அப்படியே மேலே ஒரு லாங் செயின் போட்டுட்டு கீழே இழுத்துருங்க. கீழே இழுத்திங்கன்னா அங்கே ஒரு லாக் விழுகும். ஃப்ரேம் கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லாக்கு பக்கத்தில் போயிடும். அப்போ அங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. லாங் செயின் போட்டாச்சு. மேலே ஒரு லாங் செயின் போட்டுட்டு கீழே இழுத்துருங்க. இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த நீடில் அந்த லாக்குக்கு பக்கத்தில் போயிடும். இப்போ அங்கே ஒரு ஸ்மால் செயின், மேலே ஒரு செயின் போடுங்க. நீடில் கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் வந்துடும். மேலே ஒரு செயின் போடுங்க. நீடில் கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி விலகும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்தில் வந்துடும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். த்ரெட்டு சீக்கிரமாக கட் ஆயிரும். மறுபடியும் போடுற பாருங்க. கீழ் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். மேலே ஒரு லாங் செயின் போட்டுட்டு அந்த த்ரெட் அப்படியே கீழே இழுத்துருங்க. கீழே இழுத்துட்டு இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த நாட்டுக்கு பக்கத்தில் வந்துடும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே ஒரு லாங் செயின், அப்படியே மேலே கொண்டு போயிட்டு மேலே ஒரு லாங் செயின் போட்டு கீழே பார்த்த மாதிரி இழுத்திங்கன்னா இங்கே ஒரு லாக் விழுந்துடும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நீடில் வந்துடும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின்,
இங்கே ஒரு லாக் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து போடுங்க. லாங் செயின் போட்டுட்டு அப்படியே நீடியில் வந்து மேலே கொண்டு போயிட்டு மேலே இருந்து எடுக்கிறப்ப இங்கே கீழே பார்த்த மாதிரி இப்படி நீடியில் இழுங்க. அப்புறம் கீழே இருக்கிற ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் நீடில் வந்து போயிடும். இப்போ அங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. அது அப்படியே மேலே போய் மேலே ஒரு செயின் போட்டு நீடில் வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி இப்படி இழுங்க. கீழே பார்த்த மாதிரி இழுத்துட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த நாட்டுக்கு பக்கத்தில் நீடில் வந்துடும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின், ஒரு லாங் செயின் போடுங்க. நீடில் அப்படியே மேலே கொண்டு போய் மேலே ஒரு செயின் போட்டு கீழே பார்த்த மாதிரி இழுத்துட்டு இங்கே வந்து ஒரு லாக் விழுந்திருக்கும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் நீடில் வந்து போயிடும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின், லாங் செயின், மேலே ஒரு லாங் செயின் போடுங்க. கீழே பார்த்த மாதிரி இழுங்க. ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்து இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே ஒரு லாங் செயின், அப்படியே மேலே போய் மேலே ஒரு லாங் செயின் போட்டு கீழே பார்த்த மாதிரி இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்மால் செயின். இது போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இவ்வளோதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். எப்போவுமே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்கிட்டோம்னா அதை வச்சு வந்து கம்ப்ளீட் ஒரு டிசைன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட்டு பார்க்கணும். ஏன்னா நானுமே 40 நாளில் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, நம்மளும் ஆரி ஒர்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்ட உடனே போட்ட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். இதில் ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். 2 லைன் ஜரி கொடுத்துருக்குறேன், 1 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்குறேன், த்ரெட் லோடிங் கொடுத்துருக்குறேன், மறுபடியும் சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்குறேன். அங்கங்கே குந்தன் ஸ்டோன் வச்சு நான் அதை சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். உள்ளே வந்து த்ரெட் வந்து லோடிங் கொடுத்துருக்குறேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் 1 இயருக்கு முன்னாடி டிசைன் பண்ண ப்ளவுஸு. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து த ஸ்லீவ். ஆல்ரெடி ஸ்லீவில் வந்து பீகாக் டிசைன் வந்து இருந்துச்சு, அதை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறேன், இங்கே வந்து த்ரெட் லோடிங் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸில் நான் ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பண்ணிட்டேன். அதனால சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போடலான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க் வச்சு வந்து நான் செகண்ட் ப்ளவுஸ் வந்து போட்டேன். இதுதான் பேக் நெக். இதுலேயும் நான் ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 லைன் ஜரி கொடுத்துருக்குறேன், 1 லைன் ஸ்டோன் செயின், 1 லைன் சுகர் பீடு, மறுபடியும் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துருக்குறேன். இந்த செயினெல்லாம் வந்து நான் வந்து க்ளூ போட்டு வந்து ஒட்டலை, எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணினது தான். பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுதான் ஸ்லீவு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜர்தோசி ஃபில்லிங் தான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இந்த ஃப்ளவர்ஸோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ கரெக்டாகவே இல்லை. இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் வந்து வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன். அதை வந்து எப்படி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கற்றுக்கல அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன் வந்து நான் போடுறதுக்கு ஆரம்பித்தேன். அப்படி போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் வந்து வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்காமல் அதை வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் வந்து பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நான் என்ன டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிசைன் வந்து நம்ம பண்ணி பார்க்கல எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஃபினிஷிங் பண்ணுறங்கிறது ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரே ஸ்டிச்சை வச்சு தான் நான் இந்த பட்டர்ஃப்ளை, இந்த ஃப்ளவர்ஸு,
இந்த ரேபிட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வெறும் ஸ்டிச்சஸ் மட்டுமே கற்றுக்கிட்டு நம்ம டைரெக்டாக ஒரு ப்ளவுஸில் போய் ஒரு டிசைன் போடையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எந்த ஸ்டிச்சு கற்றுக்குறீங்களோ அதை வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ப்ளவுஸ் போடுறது வந்து ரொம்பவுமே ஈஸி. நம்ம ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா பயப்படாமல் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணலாம். ஃபுல் ஃபினிஷிங்கோடு வரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.